ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாட்டர்டே எடுத்த விளாக் தான். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் நாளாகவே லாங் வீடியோஸ் எதுவுமே போடுறதில்ல. சாட்டர்டே அன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வீட்டுக்கு குட்டீஸ்லாம் நிறைய வந்திருக்காங்க. அன்றைக்கி வந்துட்டு குருணை அரிசி பிரியாணி குருணை இருக்குல்ல, அதில் வந்துட்டு பிரியாணி தான், ப்ளெயின் பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது கூடவே சிக்கன் குழம்பும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா காலையில் லீவ் டைம்ங்கிறனால லேட்டாக தான் எழுந்திரிக்கிறது. அதனால் காலையில் டிஃபன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சாப்பாடு வைக்கும்போது மணி 1 மணிக்கு தான் சாப்பாடு செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் 2 இடத்துலையும் வச்சுட்டு கடகடன்னு வேலையை ஆரம்பித்தாச்சு. அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு அப்படியே செய்ய ஆரம்பித்தாச்சு. நான் இங்கே சாப்பாடு செஞ்சிட்ருக்கையில் குட்டீஸ் எல்லாமே சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க, உரப்பு இல்லாமல் செய்யணும் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. வெளியே எல்லோரும் மண் வச்சு கேக் செஞ்சு விளையாண்டுட்ருக்காங்க. எங்களோட குட்டி பையனும் அவங்களோட சேர்ந்து விளையாடணும்னு டம்ளரும் ஸ்பூனும் கேட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவனை வெளியே அனுப்புறதில்ல, ஏன்னா நாய் இதுக்கெலாம் பயமாகவே இருக்குது. பெரிய பிள்ளைங்கன்னா கூட வந்துடுங்க வீட்டுக்கு, அதனால் இவனை அனுப்புறதில்ல. இவனுக்கு ஒரு 2.5 வயசு தான் ஆகுது, அதனால் அனுப்புறதில்ல. பிரியாணிக்கு என்னெல்லாம் சேர்க்குறோமோ அது எல்லாமே ப்ளெயின் பிரியாணிக்கும் சேர்த்துக்கணும். இது ப்ளெயின் பிரியாணி இல்லை குஸ்கா எப்படி வேணாலும் சொல்லலாம். குஸ்கா ப்ளெயின் பிரியாணி ரெண்டுமே எங்களை பொறுத்த வரைக்கும் விடுதான். நாங்கள் ரெண்டுமே இதே மெத்தடில் தான் செய்வோம். பிரியாணி எப்படி செய்வோமோ அதே ஒரு மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவோம். கறி மட்டும் ஆட் பண்ண மாட்டோம். பிரியாணி குஸ்காலாம் வச்சா தால்ச்சா வச்சிடுறது, ஆனால் டைம் ஆயிடுச்சு. அதனால் கறியை கிரேவி வைக்கிறதா தான் பிளானு. ஆனால் குழம்பாவே வச்சு விடலாம். பிரியாணி ப்ளஸ் சிக்கன் குழம்புன்னு 2 தான் போயிடும். நான் அந்த மாதிரி வச்சாச்சு. இல்லைனா தால்ச்சா வச்சு சிக்கனையும் தனியாக ஏதாவது செய்கிற மாதிரி இருக்கும். லேட்டானதுனால இந்த மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. அரிசி சொன்னேன் இல்லையா, அது சீரக சம்பா குருணை தான் வாங்கியிருந்தேன். சீரக சம்பா அரிசியில் குருணைன்னு சொல்லி கிடைக்கும். அந்த நம்ம சீரக சம்பா அரிசி என்ன ப்ரைஸ்க்கு வாங்குகிறோமோ அதுலேருந்து பாதி ப்ரைஸ் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். அது சீக்கிரத்துலேயே வெந்துடவும் செஞ்சிடும். ஒயிட் குஸ்கா கீ ரைஸ் கூட இந்த சீரக சம்பா குருணை ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் மோஸ்ட்லி இது வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது, ஏன்னா அடிக்கடி செய்கிறனால இந்த அரிசி வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்க எல்லாருமே வெளியே போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே போய் பார்த்தா எல்லோரும் விதவிதமாக பெரிய சைஸ் கேக்கு சின்ன சைஸ் கேக்குன்னு அடுக்கி வச்சுட்ருக்காங்க. அதுக்கு மேலே பக்கத்தில் இருக்க செடிங்கள்லாம் போட்டு டெக்கரேட்டும் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மலாம் சுட்டி பானை இல்லைனா பொம்மை செஞ்சு விளாடுவோம். இவங்க கேக் செஞ்சு விளாட்றாங்க. ஈவினிங் மேலே டீ போட்டுட்டு ஸ்நாக்ஸும் எடுத்து கொடுத்தாச்சு. இன்றைக்கி நைட்டு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. அப்புறம் இன்றைக்கி ஒரு சின்ன பர்த்டே விஷஸ் இருக்குது. என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி பர்த்டே. அதுக்காக ஒரு 12 மணியை போல் சர்ப்ரைஸாக டிவியில் பர்த்டே விஷ் சாங் போட்டு விட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.